புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வைரமணி. இவர் 45 அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு மாதச்சீட்டு கட்டினார். சீட்டு முடிந்ததால் அதற்கான 25 லட்சம் ரூபாய் தருவதற்கு பதில் 5 லட்சம் ரூபாய் மட்டும் வைரமணி கொடுத்துள்ளார். மீதி தொகையை பிறகு தருவதாக கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டு சேர்ந்து கடந்த 5 மாதமாக 5,25,850 ரூபாய் கட்டியிருந்தார். ஆனால் பழைய சீட்டு பணமான 20 லட்சத்தை தரவில்லை. அதன் பின் வைரமணியை போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் சந்தேகமடைந்த முருகன் சீட்டு நிறுவனத்துக்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டி இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகன் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய போது வைரமணி மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகின. தொழிலதிபர் வைரமணி இதே பாணியில் 50க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் தொழிலதிபர் வைரமணியின் மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் புஷ்பா, மணிமேகலை, மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் கூட்டாளிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களின் மோசடி வலையில் முன்னாள் எஸ்பிக்கள், புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் என பலரும் ஏமாந்திருப்பது தெரிய வந்துள்ளது. வைரமணி தலைமறைவாகி உள்ளதால் அவரது உடற்பயிற்சி நிலையமும் மூடப்பட்டுள்ளது. இதனால் ஆண்டு சந்தா கட்டிய 100க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மோசடி செய்த வைரமணி குஜராத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். புதுச்சேரியில் தொழிலதிபர் ஏலச்சீட்டு நடத்தி ஏமாற்றிவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.